இந்த மாமா இதை ஓப்பன் பண்ணு. ஹாப்பி நியூ இயர். குடிக்கிறோம், மிதக்கிறோம், பட்டையா கிளப்புறோம், என்ஜாய் பண்றோம். இதெல்லாம் சேர்ஸ் இல்ல பிரதர்ஸ். போச்சுடா. இவர் எப்படிங்க? யார் அவரா? சிவபூஜையில் காடி பூந்த போல. ஏய், எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா, பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிறேன். ஓஹோ, வெயிட் அண்ட் சி. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? உண்மையான சேர்ஸ் உன் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் ஊருக்கோ இந்த நாட்டுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ ஏதாவது சாதிச்சாதான் அது உண்மையான சேர்ஸ். மனமகிழ்ச்சி, பேரானந்தம், கொண்டாட்டலாம். குடிபோதைக்கு அடிமையாகிறதெல்லாம் வெறும் சிற்றின்பம். உங்கள் அறிவை, உடலை, ஒழுக்கத்தை மழுங்கடிக்கிற வேலை. இந்த வேலையை புத்தாண்டு தொடக்கத்திலேயே தொடங்கியிருக்கீங்களே. உருப்படமா உங்க வாழ்க்கை? அதையும் முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை நாம ஏன் ஃபாலோ பண்ணணும்? இப்ப நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கிறது செம்ம கடுப்பா இருக்கும்ல. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அக்கறையில சொல்ல வந்தேன். மச்சான், பாட்டில் உடச்சி சொல்லிடுவா. டேய் நீட்டு மாடு, ஒரு பீட் தாண்டா வாங்கியிருக்கேன், உடச்சி கிச்சு தொலையாதுடா. தோ இவனுக்கு இந்த பாட்டிலை உடைச்சி என் வயிற்றுல குத்தி கொண்டுடான்னு கூட தோணும். எப்படா? நான் சொல்லடா. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் அமைதியா அன்பா கேளுங்க. நம்ம புத்தாண்டு கொண்டாட்டத்தை எல்லாரும் போதையில கொண்டாடுற பழக்கத்தை ஒழிச்சிட்டு நல்ல பாதையில பயணிக்க கொண்டாடலாம். தயவு செஞ்சு கையில திறந்து வச்சிட்டு இருக்கிற அந்த பாட்டில் இருக்கிற சரக்கை கீழே ஊத்திட்டு பக்கத்தில் உடையாம வைங்க. தம்பி வேணாம்பா, கீழே ஊத்திடு. அவரு பேச்சு கட்டுன்னு ஊத்துறானே. என்ன யோசிக்கிற? வைப்பா. பாத்தீங்களா, பாட்டில்லாம் கீழே விழுந்து கிடக்கு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கீழே விழுந்த பாட்டில் உடைஞ்சி செதற மாதிரி செதறிடும். இந்தாப்பா, இந்த டைரி வாங்கிக்கோ. இந்தாப்பா, இந்த பேப்பர் வாங்கிக்க. என்ன எல்லாரும் பார்க்குறீங்க? என்னடா அவன் டைரி, பேப்பரு, பேனாலாம் கொடுக்கறது எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பேப்பரில் உங்கள் தீய குணங்களை, நீங்கள் செஞ்ச தவறுகளை, துரோகங்களை எழுதி இந்த தீயில போடுங்க. உங்கள் தீயவைகள் இந்த ஆண்டோட தீயில எரிஞ்சு கருகி சாம்பலா போட்டோம். இந்த டைரியில் உங்கள் எதிர்கால விருப்பங்களை முதல் பக்கத்தில் வரிசையை எழுதுங்க. எதுக்குடா? எழுதுங்க. மச்சான், இதை என்கிட்ட கொடுத்தா எனக்கு தான் தெரியாது. ஏண்டா தரகடி மட்டும் தெரியுது, எழுத படிக்க தெரியாதா? என்ன சொல்றான் அவன்? எழுத தெரியலன்றாங்க. ஓ, அப்படின்னா அவனுடைய தீய பழக்கத்தை அவனையே சொல்ல சொல்லி அந்த பேப்பரில் எழுதி கொடுத்துரு. அவன் டைரியில் அவனுடைய விருப்பத்தை கேட்டு தெளிவா வரிசையை எழுதி கொடு. எழுத்தறிவிட்டவன் இறைவன் ஆவான். தொலை. நான் பிறந்ததே தப்பு தான். உன் கூட சேர்ந்தது ஏன் தப்புடா? சொல்டா. இந்தா, இவன் பேசுனதுல நான் எதை வந்ததே மறந்துட்டேன்டா. நான் வீட்டில் பணம் திருடிட்டு மாட்டிக்கிட்டேன். எனக்கு அடிக்கடி கோபம் வரும். இந்த நெருப்பு பரிசுத்தமானது, மேல் நோக்கி எரியும். இந்த தீஜோல மாதிரி
உங்க அறிவு மழுங்காம கனலா உங்க வாழ்க்கை ஒளி வீசணும். அந்த பேப்பரை நெருப்புல போடுங்க. எல்லாரும் கசக்கி போடுங்க. இந்த வருஷம் நான் நல்லா இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும். பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும். வானம் தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தங்களது எதிர்கால விருப்பங்களை டைரியில் எழுதி தங்களின் குறிக்கோள்களை நோக்கி பயணப்பட்ட இளைஞர்கள் இன்று நாட்டுக்கு நன்மை செய்யும் பொறுப்புள்ள பதவிகளில் தங்கள் குடும்பங்களோடு சமூக முன்னேற்றத்திற்காக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.